வியாபாரிகள் எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து வேண்டிக்கணும். இங்கே மாம்பழத்தின் சைஸை பாருங்கள், எவ்வளோ பெரிய மாம்பழம். 5 மத்தியானங்கள் இருக்குது எங்களுக்கு ரயிலுக்கு. 1 கிலோமீட்டருக்கு இந்த பிரிட்ஜ் போவோமா. இதான் வந்து பெரிய பிரிட்ஜாம். சேலம் ஒன்றும் பண்ண வரையிலேருந்து ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது. சேலப்படம் பண்ணுறது இந்த இடத்துல வந்து எங்களுடைய பாஸ்போர்ட்டுக்கு வந்து எங்களோட ஊர்ல எல்லாம் பெரிய பெரிய பக்கெட்டில் அப்படி அவுட்லேருந்து ஒரு ரெஸ்பெக்ட் வேணும், கஸ்டமரை டீல் பண்ண தெரியணும். 3 குளம்புறா அப்படியே லார்ஜர் ஸ்போர்ட்ஸ் பிராண்ட் சேர்ஸ் கேம்பிங் சேர்ஸ்லாம் 500 ரூபா 600 ரூபா. சரி, இப்போ வந்து ஊபர் கால் பண்ணி அதை விட டபுளாக தாங்கன்றாங்க. டீசெண்டாக ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க மாதிரி இருக்குது. 1/2 லிட்டர் தண்ணி போத்துலுக்கு அரக்கும் சேல தட்டி உடையும் போத்துல ஊற்றி ஊற்றி அடிச்சு நடக்குதால் முதல்ல கண்ணாடி பட்டிகளை சாப்பாடு வச்சு சிக்கன்ஸ் மீன்ஸ் பெரிய பெரிய மீன் சொல்ல. இவங்க வந்துட்டு ஒரு 10 கிலோ 12 கிலோ குக் பண்ணுற அளவுக்கு பெரிய கடை. நம்ம இந்த கடையை பற்றி சொல்லணும் பெரிய இது. அந்த கடை ஃபேமஸான கடை வந்து அதான் அதுக்காண்டியே இந்த கடையை தேடி வந்து யுவராணி கல்மீன் கடை. யுவராணி அவங்க ஐடி மெக்கானிக் முடிச்சுட்டு அப்படியே பிஎஸ்எஃப் ஷோரூம்ல இருந்தாங்க. நான் வந்து மாஸ்டர் டிகிரிஸ் முடிச்சுட்டு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிருந்தேன். இப்படி கடைகாலன்னு போடுவாங்க. ஒவ்வொரு டைம்ல கிடைக்காது ஒரு சில வெரைட்டிஸ். அந்த டைம்ல பீக் ஆனது இந்த இடத்துல நீங்கள் கைவிடலாம் யோசிச்ச அந்த மாதிரி டைம்ல இருக்கு. ரொம்ப அப்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்திருக்கு. எப்பவுமே சண்டேஸ்ல அப்படி பெரிய மீன் எல்லாம் போடுவோம். ரெகுலரா கோவிலுக்காக போடுவோம். நாங்க கேஎஸ்சி மீன்லயே ட்ரை பண்றோம். கல் மீன் இது என்ன மீன்? இது வந்துட்டு ரோகு மீன். அது ஜிலேபி சூப்பரான காரசாரமா இருக்கு. கல் மீன்ல போட்டா நல்லா இருக்கும். இது வந்து போன்லெஸ் பீஸ், நல்லா கிறிஸ்பியா. சிக்கன் ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி நல்லா சுடுது. கொதிக்க எடுத்து போட்டா நல்லா இருக்கும். சரி சந்திமா வாங்க, கட்டாயம் யாழ்ப்பாணம் வாங்க. டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தெரியும்? வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நாங்கள் சேலத்தில் இருக்கிறோம். சேலத்தில் இன்றைக்கு எங்களுடைய இறுதி நாள். இன்றைக்கு நாங்கள் சேலத்திலேருந்து விடைபெற போகிறோம். இன்னும் ஒரு இடத்துக்கு போக போகிறோம். எங்கே போக போகிறோம்னு நீங்கள் தொடர்ந்து பார்த்தா தான் தெரியும். சரி, இன்றைக்கு நாங்கள் தங்கியிருந்த இடம் இதெல்லாம் தங்கியிருந்த நாங்கள் கிட்டத்தட்ட 3 நாள் கிட்ட தங்கியிருந்த நாங்கள் ஓகேயாக இருந்தது. அதோட இன்னுமே நாங்கள் இன்னும் ஒரு ரயிலில் தான் போகணும். ரயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட நேரம் இருக்குது. நைட் தான் ரயில். அதனால் இப்போ செக் அவுட் பண்ணிட்டோம். இனி தொடர்ந்து நின்றா வந்து ஃபுல் டே சார்ஜஸ் வந்துடும். அதனால் செக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ சேலத்தில் இருக்கிற இன்னும் ஒரு விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். அப்படியே போய் காட்ட போகிறோம். எங்களுடைய சேலத்தினுடைய இறுதி நாள் என்ன மாதிரி இருக்குண்டு அப்படியே பாருங்க. அப்படியே நாங்கள் தங்கியிருக்கிற இடம் இருக்குது தானே, இதுக்கு பக்கத்துலேயே இங்கால அந்த மாம்பழ சந்தை, மொத்த வியாபாரிகள் இந்த கொள்வனை சேர்ந்து மாம்பழங்கள் விற்கிற இடம் ஒரு சந்தை ஒன்று இருக்குது. சரியான ஃபேமஸ். சேலமண்டாலே இந்த மாம்பழத்தை சொல்லிடணும். இங்கே பாருங்க, இதில் எல்லாம் மாம்பழம் வேண்டி விற்கிற இடம். பழமையாகவே சரியான க்ரௌடாக இருக்கும். இன்றைக்கு பெருசாக க்ரௌடுகள் குறைவு. பெரிய மாம்பழமாக இருக்கும். இந்த மாம்பழம் சேலத்து மாம்பழம்னு சொல்லிடணும். மாம்பழம் சாப்பிட்டு நாங்கள் அந்த நேரத்தன்மை கொஞ்சம் குறைவாக நல்ல இதாக இருந்தது. பாருங்க, பெரிய இது வியாபாரிகள் எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து வேண்டிக்கணும். இங்கே மாம்பழத்தின் சைஸை பாருங்கள், எவ்வளோ பெரிய மாம்பழம். எல்லாருமே இதில் ஒன்று கொடுத்து வேண்டிட்டு போயிடும். சரி, நாங்கள் இது இப்படியோ இதுக்கு அங்கால போய் ஆட்டோவில் போய் இன்னும் ஒரு இடத்துக்கு வந்து போகணும். பேக் ஒன்றை வச்சுட்டு சும்மா சுற்றி திரியக்கு ஓகேயாக இருக்கும். ஆனால் இந்த லக்கேஜை பின்னுக்கீழே கொழுவிட்டோம்டா எப்படி ஒரு 12 கிலோ கிட்ட இருக்கும். வரைக்கே கொண்டு வந்தது. அதோட இங்கே வேண்டின உடுப்புகள் அதுகள் இது கொழுவினா பிறகு அதை கொஞ்ச நேரத்தில் நேரியெல்லாம் வெட்டிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கணக்க தூரம் இப்படியும் நடக்கலாது. ஆட்டோ போட போகிறோம். ஆட்டோ போட்டாலும் இங்கே இருக்க பிரச்சனை இருந்தால் ஒரு அமௌண்ட் ஒன்று காட்டும், 50 ரூபா காட்டும். அதில் ஓலடிச்சு கேட்பணும், நம்ம 100 ரூபா இருந்தால் தான் வருவேன்ட்டு. இல்லாட்டி கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம்ட்டு இல்லை, அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையவே இல்லை. ஆப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணால் வந்து திருப்ப அடுத்த முறை அவைகளுக்கு ரைடுகள் போகாது. ஆனால் அதை அவங்கள்ட்ட சொல்ல அவங்க பிரச்சனை இல்லை, நீங்கள் எங்கேயும் நான் கம்ப்ளைண்ட் பண்ண கொண்ட மாதிரி விட்டுருவாங்க. பிரகாஷ் செல்வம் எங்களோட இணைந்து கொள்ள போகிறார். இப்போ நாங்கள் இங்கே போகிறோம். முதலாவதாக பக்கத்தில் சேலத்தில் இருக்க பெரிய ஒரு மாலுக்கு போக போகிறோம். எங்களுடைய நேரத்தை கழிக்கிறேன்னா ஃபஸ்ட்டாக அங்கே தானே போவோம். இப்போ 3:30 இரவு 10 மணி மட்டும் நேரம் கடத்தணும். ஆட்டோ பார்த்து கொண்டு இருந்தோம். நாங்கள் ஆட்டோ 60 ரூபா 70 ரூபா தான் காட்டுது. ஆனால் கோல் அடிச்சு 150 ரூபா 200 ரூபா தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இது சரி வராண்டுட்டு
பஸ்ஸில் ஏறிட்டோம். பஸ்ஸுக்கு 30 ரூபா தானே எடுத்தது. நாம் நிற்கிற இடத்துல இருந்து நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு. இதுதான் வந்து சேலத்தினுடைய நியூ பஸ் ஸ்டாண்ட். பஸ் இறங்கிட்டோம். இந்த முன்னால் தான் இருக்கு மால். கிட்டத்தட்ட 5 மத்தியாலங்கள் இருக்குது எங்களுக்கு ரயிலுக்கு. 5 மத்தியாலம் மட்டும் வெக்கையில் சிக்காமல் இந்த டிராஃபிக் சத்தங்களுக்குள்ள இல்லாமல் அமைதியாக இருக்கணும்னா இப்படி ஒரு மாலை பிடிச்சி போய் ஒழிச்சு நின்று ஓடும். அதுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் சின்ன மாலாக இருக்குது. இது பெருசாக லுலு மால் மாதிரி பெருசாக மாலாக இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாகவே அங்கேயே தங்கலாம். போய் பார்ப்போம் என்ன என்ன இருக்குன்னு உங்களுக்குமே வந்து காட்டுறோம். இந்த பிரிட்ஜ் தான் தமிழ்நாட்டிலே 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு இந்த பிரிட்ஜ் போவோமா. இதான் வந்து பெரிய பிரிட்ஜாங்க சேலத்தில் இருக்குது. சரி, டெக்கத்தில் எல்லாம் கிடக்கு. சரி, உள்ள என்ன விஷயம் இருக்குன்னு உங்களுக்குமே வந்து காட்டுறோம். உள்ளே வந்துட்டோம். பரவாயில்ல, அடிக்கிற வைக்கக்குள்ள குளிராக தான் இருக்குது, ஜில்லாக தான் இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி மாலுகளுக்கு வரோம். என்ன வேண்ட போகிறீங்க? நாங்கள் ஒன்றும் வேண்ட வரையிலேண்டு ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது. நம்ம ஒன்றும் வேண்ட போகிறதும் இல்லை. கொஃபி எங்கே குடிப்போம்? கொஃபியா இங்கே கீழே இருக்கு. நல்ல கிடையாது. கீழேயா? கீழே ஒன்று நீட்டாக தான் வச்சுக்கிறான். சேலத்திலேயே தான் பெருசு. அப்படி இது ரொம்ப வருஷம் தான். நான் எப்போ 2018 காலேஜ் முடித்தேன். அப்போ இந்த பிரிட்ஜு கட்டது அதுக்கு முன்னாடி பிரிட்ஜு தான் கட்டினாங்க. நான் காலேஜ் முடிக்கே இருந்தேன். இந்த ட்ரோனா பறக்கிறதா? இதெல்லாம் மலிவு. தாய்லாந்து கூட்டின்னு போகும். தாய்லாந்தில் போனீங்கன்னா 4,000 பண்ணலாம் அந்த ஹெலிகாப்டர். சரி, படத்தில் போய் நேரத்தை கடத்துவோம்னு படத்தை பார்த்தா படமும் மிஞ்சி 6:55 தான் இருக்கு. இது வந்து தமிழ் படம். இங்கிலீஷ் படம் இருக்காண்டு பாவம். டே, இதில் ஒரு மலையாள படம் ஒன்று இருக்கு 4:10க்கு. சரி, இந்த இடத்துல வந்து எங்களுடைய பாஸ்போர்ட்டுக்கு வந்து சிம் எடுக்கலாமாண்டு பாஸ்போர்ட் கொடுத்துருக்கு. ஏற்கனவே எங்கள்கிட்ட ஒரு இன்னொரு சிம் இருக்குது. இந்த சிம் வந்து தேவை. சில இடங்களில் இந்த வேறு அந்த சிம்முக்கு கவரேஜ் இல்லை. அது பேர் சொல்லாது. நான் சொல்லி திட்டுவோம். 5G காசு வாங்குறானுங்க. மனசு கஷ்டப்படுதா இல்லையா? சரி, கடைசியில் ஒரு வழியாக நாங்கள் வந்து சிம் எடுத்துட்டோம். எங்களுடைய பாஸ்போர்ட்டில் வந்து சிம் எடுத்தாச்சு. இதில் வந்து ஒரு வழியாக எங்களோட பாஸ்போர்ட்டில் சிம் எடுத்துட்டோம். என்ன பிரச்சனைன்னா கணக்குத்தரம் ட்ரை பண்ணினது. ஆனால் இருந்தாலும் போராடி அந்த அண்ணா வந்து சிம் எடுத்து வந்துருக்கார். கணக்குத்தரம் போட்டு வரையில் ஒரு மாதிரி கடைசியில் வந்து சரி 1 மணியாலும் இதில் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இனி இஞ்சாலங்க காஃபி ஏதாவது குடிப்போம். கணக்கு பேர் இதில் எலிவேட்டரில் வேற பயப்படும். இழுத்து முடிச்சா நிற்குவா. மால்லே சுற்றி கொண்டு வந்தோம். சரி வராண்டுட்டு பசிக்க தொடங்கிட்டு இப்போ KFCக்கு விட்டுனாங்க. KFCயில் வந்து முதல் முறை ஏமாந்துனாங்க. இதில் வந்து நல்லா இருக்குமென்று சொன்னாங்க. ஆனால் இது வந்து இந்த பக்கெட்ஸில் தாரணம் இல்லை, சும்மா இந்த பெட்டியெல்லாம் தான் தாரணம். எங்களோட ஊர்லெல்லாம் பெரிய பெரிய பக்கெட்டில் அப்படிங்கிறது இவ்வளோ சேர்த்து கிட்டத்தட்ட இவ்வளோ வந்து 749 ரூபா இந்திய காசுக்கு வந்தது. எங்களோட சேர்த்தோம் 800 ரூபா வந்துருக்கு. 786 இதுதான் நல்ல தூள் மீன போகிறோம். நேந்திரம்பழம் ஜூஸ் மாதிரி பஜ்ஜி அந்த எல்லாத்துக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. என்ன கணக்கு பேர் சொன்னவங்க வந்து ஓகே. பட் வந்துட்டு எனக்கு என்னன்னா இதுக்கு வந்து கொள்ளாங்காண்டா இருக்கணும். ஸ்டாஃபு கிளியர் பண்ண கூட இல்லை. இது வந்துட்டு KFC நீயே குழம்பா நான் கூட பண்ண மாட்டேன். நான் பண்ணுவேன், வேணாம் சரி வேறு ஏதாவது கோலாக பண்ணுவேன். பட் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். சரி, கவுண்டரில் கேட்க இந்த மாதிரி பண்ண மாட்டேன். சரி, கவுண்டர்லேருந்து ஒரு ரெஸ்பெக்ட் வேணும், கஸ்டமரை டீல் பண்ண தெரியணும். 3 சரி குழம்புறா ஒடியே குழம்புறா. சரி, இப்படி இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து நாங்கள் சரி சரியில்லை சுத்தமாக டெக்கத்தில் ஒன்று கிடக்கு. இதான் வந்து இது லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பிராண்ட். இங்கே ஒருக்கா போகணுமெண்டு ஆசை. ஒருக்கா போயிட்டு அப்படியோ போக. சரி,
சரி சைட் பேக் உண்டு. இங்கே வந்து எக்கச்சக்க விதமான பொருட்கள் இருக்குது. கேம்பிங் அது இது போகிற இந்த சேர்ஸ், கேம்பிங் சேர்ஸ்லாம் 500 600 கணக்கு. ஸ்போர்ட்ஸ் பிராண்டுகள் தேவையான பொருட்கள் எல்லாமே கிடக்கு. எங்களுக்கு இது அந்த ராசாத்தியில் ட்ரிப் போய்க்க கட்டாயம் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே தான் இல்லையே நாங்கள். அப்படியோ வந்து இங்கே இருக்கிற ஃபுட் சிட்டியில் கொஞ்சம் நேரத்தை கழித்தோம். நேரம் கிட்டப்பட்ட 7 மணி ஆகிட்டு. என்ன தெரிகிறது, சட்னிஸ் இங்கே எல்லாமே விலை அதிகமாக போட்டு பிறகு தான் குறைச்சி சொல்கிறாங்க. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இருக்குது, விலை குறைவாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து தான் நம்ம இருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் 4 மணி தேயாலும் இந்த மால்லையே கழிச்சிட்டோம். நேரம் பார்த்தீங்களா 8 மணி. 4 மணிக்கு வந்து நாங்கள் அங்கே இங்கே அது இது பிரயோசனமாக தான் இருந்தது. அதோட சிம்மும் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. சிம் முதலாவது அடுத்து நாங்கள் எடுக்க வந்து அது ஃபெயில்டுன்னு வந்து ரீஃபண்ட் ஆகிட்டு திருப்ப இன்னும் ஒரு தரம் அந்த அண்ணா வந்து நல்ல ஆறுதலாக வந்து செய்தந்தவர். பொறுமையாக இருந்து சலிக்காமல் திருப்ப செய்தந்தவர். அப்படி ஒரு இதான் வந்து முக்கியம். அந்த அண்ணாக்கு இந்த நேரத்தில் நானும் நன்றி தெரிவிச்சுக்கொள்ளும். இப்போ அடுத்ததாக வந்து இன்னும் ஒரு இடத்துக்கு கூட்டிக்கண்டு போகிறோம். சேலத்தில் அது ஸ்பெஷலான இடம்னு சொல்லி கொண்டிருக்கிறான். என்ன கல்மீன் சாப்பிட போவோம். ஏன்னா இன்றைக்கு பிறகு நாங்கள் திருப்ப சேலம் பெறுவோமான்ற ஒரு சந்தேகம். வருவ மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும். அதனால கடைசியாக சேலத்தில் ஸ்பெஷலாக இருக்கிற இந்த கல்மீனை சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறார் மிஸ்டர் செஃப் பிரகாஷ். அதோட என்னன்னா வந்து அவனே இன்றைக்கு தான் அந்த கல்மீன் சாப்பிட போறான். சரி, அந்த அக்காவை பார்க்கறதுக்காண்டி போகணும்னு நினைக்கிறான். சரி, இப்போ வந்து ஊபர் போட்டிருக்கோம், வலிக்கிடுவோம். இந்த மாதிரில வந்து இவ்வளோ நேரம் போக்காட்டினாங்க. நம்ம போக்காட்டிட்டோம். சின்ன மாலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நேரத்தை வந்து போக்காட்டிட்டான். அந்த திறமை வேணும் கண்ணு. 4 மணித்தாலும் நிற்கணும். அதில் வெயிட் பண்ணி நம்ம போட்டு வர்றாங்களே இல்லை. வர்றேன்றாலும் ஒரு ரேட் காட்டுது. கால் பண்ணி அதை விட டபுளாக தாங்கன்றாங்க. இப்போ சரி வராண்டுட்டு பஸ் ஒன்றை பிடிப்போம்ட்டு போய்கொண்டிருக்காங்க. ஒரு அங்கே மட்டும் ஓடி வரையில் அது ஒரு வேக்கை வச்சு வந்து இங்கே போக்குவரத்து பெரிய ஒரு கஷ்டம். வாகனம் நின்றா ஓகே, அப்படி இல்லாட்டி அது ஒரு கஷ்டம். ஒரு வழியாக ஒரு பஸ்ஸை வந்து பிடிச்சிட்டோம். இந்த இறக்கி விட்டுருக்கார். என்ன சம்பவம் பண்ணால் வந்து நாங்கள் வந்த இடம் இருக்குதானே, இந்த ஸ்டாப்பில் வளமையாக பஸ் நிற்காது. இதுக்கு அடுத்த ஸ்டாப்பில் தான் நிற்குமா. எங்களுக்காண்டி இந்த இடத்துல பக்கத்து ஒரு அண்ணா இருந்தவர் பார்க்க நல்ல டீசெண்டா ஆஃபீஸில் வேலை செய்யறாங்க மாதிரி இருக்குது. 1/2 லிட்டர் தண்ணி போத்துலுக்கு அரக்கும் சேல தட்டி உடையும் போத்துல ஊற்றி அடிச்சு நடக்குதால். இப்போ இதுலேருந்து என்ன செய்யுது, டீசெண்டாக கோட் சூட் போட்டுருவோட நம்பாயும் நான் என்னடா இந்த தண்ணி வேற குடிக்கணும் திரும்பி பார்க்க போத்துருக்குல அரக்கு தண்ணி போத்துலுக்கு ஊற்றி பேக்குக்குள்ள வச்சு தட்டி உடைய கையில் வச்சு குடிச்சிட்டு வேற மாதிரி. உண்மையிலேயே அந்த நன்றி பஸ் கண்டக்டர் பஸ்ஸில் வந்து இறக்கி விட்டு போயிருக்கேன். இந்த இதுக்கு அடுத்த சொப்தான் வந்து வளமையாக இறக்குறவங்க தான். இந்த அதான் இதுதான் நீங்கள் தான் போகணும். இந்த இது யுவராணி கல்மீன் கடை. இந்த கல்மீன் சாப்பிடத்தான், இந்த கல்மீனை சாப்பிட்றதுக்கு தான் அவ்வளோ நேரம் கூட்டி அந்த வந்திருக்கேன். இங்கே வந்து டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தெரியும். அதான் இந்த மதில் தாண்டுவீங்களா? இங்க வந்து ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. சரி பாயம் வேறு என்ன செய்யறது. அந்த 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 ஐயா வரார், அதால போகலாம். நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தூரம் பஸ்ஸில் பயணிச்சு வந்திருக்கிறோம். என்னத்துக்காண்டி ஏண்டா வந்து இந்த இது சாப்பிட்றதுக்காண்டி தான் எங்களை கூட்டி வந்தது மிஸ்டர் செல்வம். நீ ஏன்டைக்கு தானே சாப்பிட வந்துக்கிற? நீ ஏன்டைக்கு தானே எங்கள் ஊர் சைடில் ஆட்டியம் சைடில் இருக்குது, அங்கே நிறைய இருக்குது. ஆனால் இவன் சொன்னால் ரெண்டைக்கு தான் தானே சாப்பிட வந்துக்கிறேன். இங்கே இப்போ சரி கவனம். அடுத்தது சூப்பர் மார்க்கெட்டு பக்கத்தில் கொஞ்சம் பேர் நின்று சிரிச்சவே அது ஆம்பளை பிள்ளையான்னு டவுட் பண்ணுறாங்க. தான் வந்து கல்மீன் கடை, இந்த கடைக்கு தான் வந்து வந்திருக்கிறார் எங்களுடைய பிரகாஷ்.
எவ்வளோ தூரம் பயணித்து வந்துக்கிறீங்க? டேட் ஆகிட்டா நடுவோட சிம்மு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் இந்த மீன்கள் எல்லாம் வந்து வச்சிருக்கணும். இந்த கடையில் வந்து எக்கச்சக்க ஃபேமஸாக கணக்கு பேர்லாம் நிற்கணும். என்னால் பார்த்தாவே தெரியுது. நாங்கள் கொஞ்சம் வேலைக்கு வர்றேன்னு, நாங்கள் 7 மணி போல் வர்றேன்னாங்க. ஆனால் மிஸ் ஆகிட்டு, கொஞ்சம் லேட் ஆகிட்டு. முதல்ல கண்ணாடி பட்டிகளில் சாப்பாடு வச்சு மிச்சம் எல்லா இடத்தும் ஓப்பனாக வச்சு அந்த டஸ்ட்டுகள் படிக்கும். இது வந்து கண்ணாடிக்குள்ளே வச்சு நல்ல நீட்டாக செய்திருக்கணும். சிக்கன்ஸ், மீன்ஸ், பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த மீன் தடைன்றபடியாக வந்து இப்படியான மீன்கள்லாம் வந்து இருக்குது. ரைட், செல்வம், உங்களோட ஸ்பெஷல் ஏதாவது சொல்லுங்கள். என்னோட ஸ்பெஷலாக அவங்க எந்த மீன் வேணுமோ நீங்களே சொல்லுங்கள். நீயே சொல்லு, நீ தானே கூட்டி வந்தா, நீ சொல். எனக்கு தமிழ் தான் முடியும். அண்ணா வந்து அந்த மீனுன்ற தலையெல்லாம் வச்சு ஏதோ செய்து வந்துருக்குறாரு. தலை தொக்கா கொத்து அதை கொச்சிட்டு வெங்காயம் போட்டு மசாலா மேலே போட்டு அகைன் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொத்து பரோட்டா மாதிரி இது ஒரு கடை வச்சு. ரைட், ஓகே. உடத்த சம்பவமாக இருக்கும். இதெல்லாம் மீனுன்ற தலை. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டாலே மேக்ஸிமம் சாப்பாடு தான் ஹைப்பு. ஏன்னா அங்கே நிறைய கணக்கை வச்சு, ஏன்னா ஒவ்வொரு ஏஜருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதேமாரி சேலத்துலேயும் பார்த்துருப்பீங்க. நேற்று சில்லி, நான் சொல்லுவேன் சில்லி, அந்த மாதிரி கணக்கு வித்தியாசம் டிஃப்ரெண்டாக இருக்கும். தட்டோட செட்டு. அதேமாரி இன்னொன்று சேலத்துலேயே ஃபேமஸானது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தவால போட்ட கல் மீன். கல் மீன் சொல்லக்கு நான் மீன் என்ன கல்லாவே இருக்கு வேண்டுவாங்க. சேலத்துல இது கொஞ்சம் ஃபேமஸ் அண்டு மிஸ்டர் செஃப் பிரகாஷ் அவர்கள் எங்களுக்கு சேலம் சுற்று வட்டார பகுதி. இப்போ பெங்களூர்லேயுமே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயும் ஃபேமஸ். அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மேக்ஸிமம் ஆற்று மீன், இங்கே டேம் மீன் யூஸ் பண்ணுவாங்க, கடல் மீன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அது மசாலாவில் போட்டு நல்லா தவால காரசாரமாக சும்மா சாப்பிடிக்க சும்மா சுருக்கு நேர மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. சரி, இந்த இடத்துக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் பயணம் செய்து பல ஒரு போராட்டத்துக்கு பிறகு வந்திருக்கிறோம். இன்றைக்கு இங்கே இருக்கிற இந்த சேலம் ஸ்பெஷல் கல் மீன் என்ன மாதிரி செய்யணும்ன்றதை பார்த்து அப்படியே சாப்பிட்டுட்டு எங்களுடைய இன்றைய சேல பயணம் இதோட முடிக்க போறோம். அப்படியோ திருநெல்வேலிக்கு வர போற மக்களே, திருநெல்வேலி மக்களே, உங்களை பார்க்குற காவலா வந்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்படியோ பாத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் வேலைக்கு வந்திருந்தா இன்னுமே நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருக்கலாம். இப்போ வெரைட்டிஸ் நாங்கள் வந்த டைமும் கம்மியாயிட்டு. அதான் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த விறகுல தான் வந்து அந்த மீனை பெரிய கல்லில் போட்டு அப்படியோ தவா ஃப்ரைன்னு சொல்லுவீங்க தானே, அது மாதிரி கல்லில் போட்டு அப்படியோ போட்டு பிரட்டி குடிப்பினோம். அண்டு நானும் 2-3 வீடியோஸ் பார்த்தேன்னா பெரிய மீனெல்லாம் போட்டு ஆமாம். இவங்க வந்துட்டு ஒரு 10 கிலோ 12 கிலோ குக் பண்ணுற அளவுக்கு பெரிய கடை. நம்ம இந்த கடையை பற்றி சொல்லணும் பெரிய இது கிடையாது. அந்த கடை ஃபேமஸான கடை வந்து. அதான் அதுக்காண்டியே இந்த கடையை தேடி வந்து எங்களுடைய செஃப் செல்வம் அவருடைய வேண்டுகோளுக்கு இடங்க இன்றைக்கு நாங்கள் இங்கே இருக்கிற ஃபுட் எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்குமே சொல்ல போகிறோம். நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணி கொள்ளுங்க. ஓகே. ஆமாம், நம்ம மீன் சொல்லி அண்ணா சொல்லுவார். ஆமாங்கண்ணா, தெரிஞ்சா சொல்லுங்க. சிம் போட்டு போனுங்க. போட்ட லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் ப்ரோ. யுவராணி கல்மீன் கடை, சித்தனூர். ஐயா துறை இவங்க தான் யுவராணி. ஆக்சுவலாக இவங்க தான் இந்த கடையோட ஓனரு. ஸோ இவங்ககிட்ட வந்துட்டு நம்ம இவங்க எந்த மாதிரி ரெடி பண்ணுறாங்க என்னன்றதை அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம்க்கா. ஸோ எத்தனை வருஷமாக்கா அந்த இது வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க? 4 years கம்ப்ளீட் ஆச்சு. உங்களுக்கு எங்கேருந்து இந்த கான்செப்ட் தோணுச்சு இந்த மாதிரி கல்மீன் பண்ணணுன்றது? வந்துட்டு 2 பேருமே ஆக்சுவலாக ஜாப் போயிட்டு இருந்தோம். லாக்டவுன் டைமில் வந்து இல்லை அவங்க ஐடி மெக்கானிக் முடிச்சுட்டு அப்படியே பியாசோ ஷோரூமில் இருந்தாங்க. நான் வந்து மாஸ்டர் டிகிரிஸ் முடிச்சுட்டு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிருந்தேன். லாக்டவுன் டைம்ல அவருக்கு வேலை போச்சு. அந்த டைம்ல சரி வீட்டில் ஏன் நம்ம வீட்டிலே ஏதாவது ஓனா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இந்த ஏரியாவுக்கு இது கொஞ்சம் செட் ஆகுமே அப்படின்னு அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். நான் ஸ்கூல் போயிட்டு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா வந்து சரி ஃபுல் டைமா அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குமேனு ஸ்கூலை இப்போ விட்டுட்டு அவருக்கு ஃபுல் டைமாக பண்ணுறீங்க. ஆக்சுவலாக நான் வந்து செஃபாக தான் இருக்கேன். அதனால தான் கேட்குறேன். ஏன்னா நான் வந்துட்டு ரொம்ப நாள் முன்னாடி பார்த்துருக்கேன். வரணும் எனக்கு டைம் கிடைக்கல. நானும் இப்போ தான் வர டைம் கிடைச்சது. இப்போ மசாலா வந்துட்டு நீங்கள் நான் ஓனா நீங்களே பண்ணுற மசாலா? நாங்களே எல்லாமே ஓனா ப்ரிப்பேர் பண்ணி தான் நாங்களே அரைச்சிக்கிறோம் எல்லாம். ஓகே அக்கா. இப்போ ரேட்டு எல்லா டைம்லேயும் உங்களுக்கு இப்போ பர்டிகுலராக ஒரே சேம் ரேட் தான் இருக்குமா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குமா? ரேட்டு அப்படியே மாறும். மீன் வந்து மீனுங்கும் போது
ஒவ்வொரு அது தெரியும் ஒரு சீ ஃபுட் வந்துட்டு டே பை டே கடல் மீன்ல ரொம்பவே ஆமா முன்ன பின்ன ஏன்னா இப்போ லாக்டவுன் இந்த மீன்பிடி தடைக்காலம்னு போடுவாங்க ஒவ்வொரு டைம்ல கிடைக்காத ஒரு சில வெரைட்டிஸ் அதனால சீ ஃபுட் எப்பயுமே ரேட் மாறி ஆமா நான் வந்து ஆக்சுவலாக அண்ணா கிட்ட கேட்கும்போது சொன்னாரு இன்னைக்கு நான் சண்டே வரீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஏன்டா இன்னைக்கு மீன் வெரைட்டிஸ் இல்லப்பா ஆமா இன்னைக்கு எங்களுக்கே காலையில அவ்வளோ ஏர்லி மார்னிங் போய் எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கல ஓகே ஓகே இப்போ நீங்க ஸ்டார்ட்ல எப்படி ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் இருக்கும்ல அந்த டைம்ல பீக் ஆனது இந்த இடத்துல நீங்க கைவிடலாம் யோசிச்ச அந்த மாதிரி டைம்ல இருக்கு ரொம்ப அப்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்திருக்கு இது ஸ்டார்ட் பண்ணி எந்த ஒரு இதுமே இல்லாம இதுக்குள்ள வந்தோம் நாங்களாம் ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் கத்துக்கிட்டது தான் இப்போ சொல்ல போனா ஒரு 2 இயர்ஸ் தான் கொஞ்சம் நல்லா நாங்க எதிர்பார்த்த ஸ்டேஜுக்கு இப்பதான் வந்துட்டு இருக்கு அடுத்த வெற்றிகள் கட்டாயம் நடக்க வேண்டாம் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா ஒரு பிசினஸ் இது யாருக்கா தான் சேம் தான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்க ஒரு ஐடியா வித்தவுட் நாலேஜ் போக ஒரு 1 or 2 இயர்ஸ் டைம் எடுக்கும் ஒன்ஸ் கஸ்டமர் நீங்கள் பிக்கப் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் கண்டினியூவாக அது பிறகு அப்சஸ்லாம் மட்டும் தான் இருக்கும் ஆனால் நம்ம எப்பயும் கஸ்டமர் விட்டுறக்கூடாது நம்ம அதே டேஸ்ட்டை கொடுத்தா கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் ரிப்பீட் ஆகும் அதுதான் ஏன்னா எங்களை தேடி கஸ்டமர்ஸ் வராங்க எல்லாம் அதுவும் ஃபேமிலியா நிறைய பேர் வராங்க ஆமா நானும் வீடியோஸ் பார்க்க கேட்டுட்டு நிறைய பேர் வராங்க நாங்களே இலங்கையில இருந்து சாப்பிடுறதுக்காண்டி வந்திருக்கிறோம் நீங்க யோசிச்சு பாருங்க அதுக்கு ஃபேமஸா இருக்கு எல்லாரும் மற்றபடி அக்கானா 10 கிலோ 8 கிலோ மீன் தான் போட்டு இது செய்வாங்க அண்ணா கிட்ட கேட்டபோது அதுதான் காட்டினா ஒரு ரீல்ஸ் சொன்னாங்க 2-6 மினிட்ஸ் சம்திங் ஏதோ போயிருந்தேன் அண்ணா எனக்கு தெரியுமான்னு கேட்டேன் ஓ தெரியும் ஞாபகம் இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் வாங்க அண்ணா போவோம் சொல்லி வந்தேன் அது வந்து எப்பவுமே சண்டேஸ்ல அப்படி பெரிய மீன் எல்லாம் போடுவோம் ரெகுலரா கோவிலுக்காக போடுவோம் அதை பார்த்துட்டு இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்கறாங்க ஃபேமிலியா வந்து கெட் டுகெதருக்கு பர்த்டே பார்ட்டிக்கு அந்த மாதிரி ஒரே பெரிய மீன் சொல்லிட்டு சாப்பிட்றாங்க அவங்களுக்காக ஆர்டர் எடுத்து அந்த மாதிரி பெரிய மீன் போடுவோம் அது பெரிய மீன்ன்றப்ப ஆர்டர் முன்னாடியே கொடுப்போம் முதல் நாளே ஆர்டர் சொல்லிடுவாங்க இந்த சைஸ்ல இந்த மீன்ல இந்த வெரைட்டில வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க வர டைமுக்கு ரெடி பண்ணிக்குவாங்க சரி இங்க என்னென்ன வெரைட்டி இருக்கு இப்போ ஜெனரலா இப்போ மீன் சீ ஃபுட்ஸ்ல நிறைய மீன் வெரைட்டி இருக்கு பிரான் இருக்கு ஸ்குவிட் முடிஞ்சிருச்சு ஸ்குவிட் ரேரா தான் ஒரு நாள் கிடைக்கும் ஒரு நாள் கிடைக்காது பிரான் ரெகுலரா இருக்கும் மீன் எல்லா வெரைட்டி இருக்கும் டேம் ஃபிஷ்ல பாத்தீங்கன்னா பாறை ரோகு கட்லா நெய் அதெல்லாம் எல்லாமே எப்பவுமே இருக்கும் இங்க ஆக்டோபஸ்லாம் போற பிளான் இருக்கு ஆக்டோபஸ் போட்டிருக்கோம் 1 or 2 டைம்ஸ் போட்டிருக்கோம் எங்களுக்கு கிடைச்சப்ப போட்டிருக்கோம் நல்லா ஃப்ரெஷ்ஷா எங்களுக்கு ஓகேன்னு தோணும் போது வாங்கி போட்டிருக்கோம் ஏன்னா சேலத்துல எனக்கு தெரிஞ்சு யாரோ சம்திங் யாரோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது ஒரே இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க அதான் நான் கேட்ட ஆக்டோபஸ் பண்ணேன் இல்ல இருக்கு அதுவும் போட்டிருக்கோம் ஆனா அது கனவா ரெகுலரா போடுவோம் என்னைக்காவது ரேரா கிடைக்காம போகலாம் அன்னைக்கு மட்டும் விட்டுருவோம் மீதி நாள் எல்லாம் போட்டிருக்கோம் ஓகே அக்கா ரொம்ப நன்றி தேங்க்யூ அதுலயும் பார்த்தா நாங்க கேஎஃப்சி மீன்லயே ட்ரை பண்றோம் கேஎஃப்சி ப்ரான்ல மீன்ல எல்லாத்துலயுமே கேஎஃப்சி ட்ரை பண்றோம் ஃப்ரைடு கேஎஃப்சியும் தெரியும் அதே மாதிரி ஃபிஷ்லயும் பண்றோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நன்றி தேங்க்யூ உங்க ஆசை ப்ரோ ஃபிஷ்ல கேஎஃப்சி செஃப் பிரகாஷ் நான் ரெக்கமெண்ட் பண்ணினா 2 மீன் கல் மீன் இது என்ன மீன் இது வந்துட்டு ரோகு மீன் அது ஜிலேபி என்ன மீன் ஜிலேபி அது ஜிலேபி இது தெரியும் இது ரோகு மீன் ரோகி மீனியா ஓ டேம் இது டேம் ஃபிஷ் டேம் ஃபிஷ் கடல் மீன் இல்ல கடல் மீன் நம்ம சொல்லலாம் கல் மீன்ன்றது கடல் மீனை காட்டாம குளத்தை விடுறது குளத்து மீன் தான் நல்லா இருக்கும் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் இது முழு மீனா ஓ இல்ல இது வந்து ஸ்லைஸ் ஒரு ஸ்லைஸ் இது ஒரு ஸ்லைட்ஸ் இங்க பாருங்க இது இந்த ஸ்லைட்ஸ் பாருங்க இப்படி ஒரு 1/2 கிலோக்கு 300 கிராம் கிட்ட வரும் பெரிய குளத்து மீன் போல எவ்வளவு பிரைஸ்ன்னு நாங்கள பார்த்து சொல்றோம் டேஸ்ட் பண்ணுங்க நீங்க முதல்ல நீங்க பண்ணுங்க இந்த மீனை என்ன செய்யணும்டா அப்படியே கிட்ட காட்டினீங்கடா இவ்வளவு மீன்ல அப்படியே புளியை விட்டு இந்த தேசி புளியை லைட்டா காணும் மலைச்சாறு மாதிரி தூவி அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து நம்ம அப்படியே எடுத்து வெங்காயம் ஒன்று வைக்கணும் வேற லெவல் காரம் அப்பயும் வந்து கேட்டவே காரம் போடவா வேணாம் நான் தான் சொன்னேன் காரம் போடுங்க சொன்ன நெஞ்சு எரியல காரம் நாக்க மட்டும் தான் இதை தவிர உள்ளுக்கு ஓகே எரியல சூப்பரான கார சாதமாக இருக்கு சில இடங்களில் நான் மீன் சாப்பிட்டுருக்கேன் சாப்பிட்டேன் எப்படி என்னாலும் அந்த ஒரு வெடுக்கு மனம் ஒரு அரைப்பத்தியா ஃபீல் ஆகும் இது அப்படி இல்லை நல்ல தசையோட டேம் மீன் இது அதனால ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷுங்கும் போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் சாப்பிடுங்க நல்ல தசையோட சும்மா அந்த மேலே போட்டு வைக்கணும் அந்த குழம்பு அதோட அந்த தோல் குழம்பு இல்லை மசாலா அவங்க ஸ்பெஷல் மசாலா அரைச்ச மசாலா தோலும் வந்து நல்ல கிறிஸ்பியாக முருகி இப்படி இருப்பேன் இது நல்லா இருக்கும் தரமாக இருக்கு எஸ் அது நாங்கள் உரைப்புன்னு கேள்விப்பட்டோம் இல்லை அந்த உரைப்புக்கு இங்கே தான் வேறு லெவல் நல்ல ஒரு பரோட்டாவும் இருந்தா அப்படியே பிரட்டி அடிக்க ஒரு மீல்ஸ் கூட இருந்தா இன்னும் குறைச்சடிக்க பயங்கரமாக இருக்கும் மீல்ஸும் லைட்டாக ஆக்சுவலி எங்ககிட்ட மீல்ஸ் இருக்குது அது மதிய டைமில் தான் இருக்குது நம்ம வந்ததோ நைட் டைம் மிஸ் பண்ணிட்டேன் நான் மற்றது ஜிலேபி மீன் இந்த மீன் கூடுதலாக நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு பிடிக்காது ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் பொரிச்சா டேஸ்ட்டாக இருக்குமென்னு சொல்கிறேன் பொரிச்சா கல் மீனில் போட்டால் நல்லா இருக்கும் இது வந்து கல் மீனில் போட்டிருக்காகும் அப்படியே ஒரு வெங்காயத்தை ஒருத்து வச்சு
அப்படியே வச்சு ரெசிபிளியை விடக்கூடாது இதுக்கு இதான் ஒரு மடிச்சு மீன் எப்படி சாப்பிடணும் விதம் இருக்கு அதை அப்படி சாப்பிட்டா தான் டேஸ்ட் வரும் கூடுதலாக இதில் வந்து அந்த மீன் ஃப்ளேவர் பெருசாக இருக்கான்னு பொடிச்சா தான் டேஸ்ட்டாக இருக்க மாட்டேன் ஆனால் இது பயங்கரமாக இருக்கும் இது பொரிச்ச மாதிரி இருக்கும் அட் த சேம் டைம் ஆயில் கம்மி இது நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க அந்த மேலே போட்டுருக்க மசாலா இருக்குல்ல தனியாக யூனிக்காக அது தனியாக தெரியுது எனக்கு மட்டும்தான் நப்பு கம்மியாக இருக்காட்டு தெரியல மற்றபடி ஓகே சூப்பராக இருக்கு நல்லா ஏன்னா உப்பு மட்டும் கம்மியாக இருக்கு எனக்கு மட்டும் இருக்குது கடல் மீன்டா வந்து உப்பு நல்லா இருக்கும் ஆனால் எனக்கு இந்த 2 மீனில் இந்த மீன் தான் பிடிக்கும் எனக்கு இதுதான் ஃபேவரட் அப்போ இதை கொடுங்க அப்படிங்க போயிட்டு வரேன் பாய் அடுத்தது என்ன சொல்லிக்கிறேன் மேலே போட்டுருக்காங்க பெரிய பெரிய ஃப்ரெஷர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க யுவராணி அக்கா வந்து அவ்வளோ ஸ்பீடாக இருக்கா யார் யுவராணி கேட்காங்க இந்த அவள் தான் காய்ச்சவா இதில் அவன்கிட்ட ஒத்தட்டிக்கான ஸ்பெஷல் டிஷ் உண்டு இந்த கேஎஃப்சி கேள்விப்பட்டிருங்க அது மாதிரி ஃபிஷ்ஷில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் மேலே வந்து பெரிய பெரிய டாப்பிங்க அதோட நின்று கேஎஃப்சி சாப்பிட்னாங்க அதை விட இதில் வந்து கணக்கு கோட்டிங் இருக்குது இதில் மயோனைஸ் இருக்குது சுட சுட இருக்குது அதான் என்னென்னு வாயில் வைக்கணும்னு தெரியாமல் இருக்குது முள் இருக்காதா இருக்காது நோ போன்லெஸ் தான் அதுதான் டவுட் ஏன்டா நான் அவாவில் வாயில் கடிக்கணும்னா சுடுது கொதிக்க எடுத்து கொடுத்தா சுடாதான் வெயிட் அந்த கோடிங்கே நல்ல மொரமொரன்னு இருக்குது அதோட அந்த மசாலா நல்ல காரசாரமாக அது பெரிய பெரிய மசாலா காரமாக தான் இருக்கும் ஆனால் அந்த மீனோட இது சாப்பிடணுமெண்டா ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கேஎஃப்சி ஃபிஷ் எடுத்துருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா இது போன்லெஸ் பீஸு நல்லா கிறிஸ்பியாக சிக்கன் ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கோ அதேமாதிரி நல்லா கோட்டு இருக்குது பார்ப்போம் கூட மைனஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு கேஎஃப்சியில் ஃபிஷ்ஷு நான் ஃபிஷ் அதிகமாக சாப்பிட மாட்டேன் பார்ப்போம் பட் டேஸ்ட் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சுட்டு பிடிச்சி நான் அதானே நானே சொன்னேன்டா நல்லா கொதிக்க வந்திருக்கு மூணு சூது வாயில் வச்சு என்ன ஆக போகிறதுன்னு தெரியல நான் உண்மைக்கு சொல்கிறேன் செம்மையாக நீட்டாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற கிட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க கோட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா நீட்டாக இருக்குது சாப்பிட்றாங்க சும்மா அந்த மாதிரி இருந்தது அது வெங்கட ஊரில் சாப்பிட்ற சாரம் மாதிரி அப்படி ஒரு காரமாக இருந்தது அதோட மீனும் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மற்றது நான் தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லா இடம் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்ருக்கிறேன் அந்த இடத்துல இந்த மூடி வச்சு கண்ணாடி போட்டு வச்சு செய்த ஒரு இடம் வேண்டாம் இதை நான் ஒரு இடம் சஜஸ்ட் பண்ணுவேன்னா நீட்டாக தான் சஜஸ்ட் பண்ணுவேன் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க நான் வரமாட்டேன்னு சொன்னார் வாங்க கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு இழுத்து பிடிச்சி கூட்டிகிட்டு வந்ததுக்கு ஓர்த்தா இல்லையா அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருந்தது மீனும் அதே மாதிரி என்னை பொறுத்தவரைக்கும் போசலாம் நல்லா இருந்தது எனக்கு மட்டும் லைட்டாக என்னன்னா கொஞ்சம் உப்பு போட்டு இருந்தா நல்லா இருக்கும் உப்பு தின்ற உடம்பு வேற எப்படி கிடையாது நான் கம்மியாக தான் உப்பு சாப்பிடுவேன் இருந்தாலும் எனக்கு அது ஃபீல் இருந்தது மற்றபடி டேஸ்ட் நல்லா இருக்கும் ரைட் அதே மாதிரி ஸ்டிப்ஸ் வந்து சூப்பராக இருந்தது அந்த கேஎஃப்சி ஃபிஷ்னது நல்லா சரி செஃப்பே வந்து சொல்லிட்டாரு நன்றி நீங்கள் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் கூடிய சீக்கிரம் எங்கட ஊருக்கு வரணும் எப்போ வேணாலும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் சரி காட்டேன் சந்தோஷம் அண்ணா ஓகே அடுத்த வீடியோவில் கண்டிப்பாப்பா சரி நன்றிங்கண்ணா கட்டாயம் வாங்க இல்லைங்க சந்திப்போம் அண்ணா நன்றி சந்தோஷம் உங்களை சந்திச்சது சந்தோஷம் இது எதிர்ச்சியாக தான் சந்திச்சது சந்தோஷம் ஓகேண்ணா சரிங்க அண்ணா வந்து இது மட்டும் எங்களை கொண்டு வந்து இல்லை நீங்கள் உங்களை விட்டுட்டே போக வேண்டிய இது மட்டும் வந்துருக்கிறேன் சந்தோஷம் சரி சந்திப்போம் வாங்க கட்டாயம் யாழ்ப்பாணம் வாங்க ஒன்றும் யோசிக்காங்க அங்கே வந்தால் நாங்கள் மிச்சம் எல்லாம் பார்த்துப்போம் சரிங்க ஓகே இல்லை ஓகே பாய் சரிங்க பாய்